நம்மள நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், என்னன்னா ஃபிளாட் டிஸ்பிளே மொபைல் யூஸ் பண்ண நல்லா இருக்குமா இல்ல கர்வ்டு டிஸ்பிளே மொபைல் யூஸ் பண்ண நல்லா இருக்குமா? ரெண்டுமே பெஸ்ட் டிஸ்பிளே தான். ஜென்ரலா எது பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்ட்டு ஒரு வேர்சஸ் தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நாம கர்வ்டு டிஸ்பிளே பத்தி பார்த்துருவோம். கர்வ்டு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். 4 மேஜர் அட்வான்டேஜஸ் சொல்றாங்க. இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ், வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூ, லெஸ் சைஸ் ஸ்ட்ரெயின், என்ஹான்ஸ்டு டெப்த் பெர்செப்ஷன். அதாவது இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னா நமக்கு அந்த டிஸ்பிளேவோட வியூவிங் ஆங்கிளும் அந்த டிஸ்பிளே யூஸ் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே ஒரு எலகண்டா, ஒரு ப்ரீமியம், ரொம்ப ஒரு நல்ல ஹை டிஸ்பிளே யூஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுனா, மீடியா கன்சப்ஷனுக்கு, ஒரு நல்ல கேமிங்க்கு லைக் பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி, ஜென்ஷன் இம்பாக்ட், அந்த மாதிரி ஒரு நல்ல ஹை லெவல் கிராஃபிக்ஸ் இருக்கிற கேமுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே இந்த கர்வ்டு டிஸ்பிளே ரொம்ப ஒரு நல்ல ஒரு எலகண்டான ஃபீலிங் கொடுக்கும். ஸோ இது இதோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அடுத்து வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூ, அதாவது இந்த எட்ஜஸ் எல்லாம் ரொம்ப கர்வியா இருக்கிறதுனால, அந்த எட்ஜஸ் வரைக்குமே நமக்கு டிஸ்பிளே தெரியுறதுனால அந்த வியூவிங் ஆங்கிள் அப்புறம் அந்த மீடியா கன்சப்ஷனுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்த லெஸ் சைஸ் ஸ்ட்ரெயின் பத்தி பார்த்தோம்னா, இது வேற ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ சிங்கிள் ஹேண்டா இப்போ நம்ம பார்க்குறப்போ அந்த மொபைலோட மொத்த வியூவிங் ஆங்கிள் நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம உத்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு தேவையில்லை. அடுத்து என்ஹான்ஸ்டு டெப்த் பெர்செப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்வ்டு டிஸ்பிளே இருக்கிற மொபைல் நம்ம யூஸ் பண்றப்போ ஒரு சின்னதா ஒரு 3D எஃபெக்ட்ல ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி, நீங்க ஒரு நல்ல ஹை கிராஃபிக்ஸ்லயோ இல்ல ஒரு நல்ல ஹை டெஃபினிஷன்லயோ ஒரு வீடியோ பார்க்குறப்போ ஒரு நல்ல கிளாரிட்டியோட ஒரு காமிக்கிறதுனால லிட்டரலா பார்க்க ஒரு சின்ன 3Dல பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு வியூவிங் ஆங்கிள் கொடுக்கும். இதெல்லாம் தான் இந்த டிஸ்பிளேவோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ். அடுத்ததான் இந்த டிஸ்பிளேவோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா மேஜரா ஒரு 5 இருக்குது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். மேக்ஸிமம் இல்லை, இப்போ வரைக்குமே AMOLED டிஸ்பிளேல மட்டும்தான் இது வருது. AMOLEDனாலே எக்ஸ்பென்சிவ் தான். ரெண்டாவது, இது ஒரு கர்வ்டு டிஸ்பிளேவா வரதுனால கண்டிப்பா இது எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். ரெண்டாவது, கிளேர் ப்ராப்ளம். வால் மவுண்டிங்னா இப்போ நம்ம ஒரு ஃபிளாட்டான சர்ஃபேஸ்ல இந்த போனை வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு டக்குன்னு அந்த ஃபிளாட்டான சர்ஃபேஸ்ல ஸ்டேபிளா நிக்காது. இதே ஒரு ஃபிளாட் டிஸ்பிளே இருக்க மொபைலை நம்ம வச்சோம்னா அது கண்டிப்பா நிற்கும். அது போல இந்த வால் மவுண்டிங் ப்ராப்ளமும் இதுல இருக்குது. டிசைனிங் ஒர்க்குக்கு இந்த டிஸ்பிளே அவ்வளவா சூட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கர்வ் ஃபீல்ட் இருக்கிறதுனால ஸ்ட்ரைட் லைன்ஸ் எதுவுமே உங்களால் கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் பர்சனாக யூஸ் பண்ணுறப்போ இந்த டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேவாக ஆக்ட் ஆகும். இதே பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலிஸோ உட்காந்துட்டு உங்கள் டிஸ்பிளேவை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வியூவிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அது ஒரு மாதிரி ஃபிஷியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்ததாக ஃப்ளாட் டிஸ்பிளே பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் எந்த வகையிலையும் குறைஞ்சது இல்லை. இதுலேயும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அதில் அட்வான்டேஜஸ் பார்த்துருவோம். நேச்சுரல் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டாவது, பெட்டர் ஃபார் வால் மவுண்டிங், நோ டிஸ்டார்ஷன், வைடர் கம்பேட்டிபிலிட்டி. நேச்சுரல் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்னா இப்போ நமக்கு இந்த கர்வ் ஃபீல் இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு நேச்சுரலாக நம்ம பார்க்குறப்ப எப்படி இருக்குமோ அதே போலவே நம்ம இதில் வியூ பண்ணிக்கலாம். பெட்டர் ஃபார் வால் மவுண்டிங், நான் ஃபர்ஸ்டே கர்வ்டு டிஸ்பிளேலேயே நான் சொன்ன மாதிரி தான். அதாவது நம்ம இப்போ ஒரு ஃபிளாட்டான சர்ஃபேஸில் ஒரு ஃபிளாட் டிஸ்பிளே இருக்கிற மொபைலை வைக்கிறோம் அப்படின்னா அது ஸ்டேபிளாக நிற்கும். அதே கர்வ்டு மொபைலை நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். நோ டிஸ்டார்ஷன். அந்த கர்வ்டு டிஸ்பிளேல இப்போ நம்ம ஒரு எடிட்டிங்க்கோ இல்லை ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டுக்கோ நம்ம யூஸ் பண்றப்போ அந்த கர்வ்ல ஸ்ட்ரைட் லைன்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டா தெரியாது இல்லையா? அது போல டிஸ்டார்ஷன்லாம் இதுல இருக்காது. ரொம்ப முக்கியமான விஷயம், சீப்பர். நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல், ஒரு டச் ஸ்கிரீன் மொபைல் யூஸ் பண்றோம் அப்படின்னாலே நம்ம ஃபிளாட் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அது கம்மியிலேயே 5000 ரூபாயில கூட உங்களுக்கு கிடைக்கும். வைடர் கம்பேட்டிபிலிட்டினா ஒன்றும் இல்லை, நீங்க மட்டும் இல்லாமல் உங்க பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸோ சரி ஃபேமிலிஸோ சரி ஒரே மாதிரியான வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்க முடியும். டிஸ்அட்வான்டேஜஸ் லேக் ஆஃப் இம்மர்சிவ். அங்கே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எலகண்டான ஃபீலோட ஒரு நல்ல கேமிங் விளையாட முடியறப்போ இதில் உங்களால் ஒரு சின்ன கேம் தான் விளையாட முடியும். அந்த அளவுக்கு தான் இதோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து எட்ஜ் டிஸ்டன்ஸ். இங்கே அந்த கர்வ்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணுறப்போ நமக்கு கை பிடிக்கிற இடம் எல்லாமே டிஸ்பிளேவாக இருக்கும். ரொம்பவே சின்ன அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ இந்த 2 டிஸ்பிளேலையும் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட் தான். அதோட யூசேஜ் பொறுத்து, அதோட தேவையை பொறுத்து தான் அது பெஸ்ட்டாக என்ன அப்படின்றது நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல கேமிங் ஃபீல் வேணும், ஒரு நல்ல மீடியா கன்சப்ஷன் வேணும், எனக்கு இந்த டிசைனிங் இல்லை டாக்குமெண்டேஷன் அதெல்லாம் பெருசாக தேவைப்படாது, நான் கேம் தான் விளையாடுவேன் யோசிக்கிறவங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதுவே எனக்கு டாக்குமெண்டேஷன் லைக் எடிட்டிங் அந்த மாதிரி விஷயம் தான் நான் பண்ண போகிறேன், ஃபோட்டோ எடுக்க போகிறேன், மற்றபடி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே சூட்டபுளாக இருக்கும். ஆனால் இது ரெண்டுத்துலேயும் நான் காமனாக ஒரு மேஜர் இஷ்யூ ஒன்று இருக்குது, ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் கர்வ்டு டிஸ்பிளே வாங்குறீங்க அப்படின்னா அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்பவே அதிகம். ஏன்னா இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு டெம்பர் வாங்கி போடுறீங்க அப்படின்னா ஃப்ளாட் டிஸ்பிளேக்கு 100 ரூபாய் டெம்பரே கிடைக்கும்.
கிடைக்கும். 100 ரூபாயில நீங்க டெம்பர் வாங்கி போட்டுடலாம். ஆனா ஃபிளாட் டிஸ்பிளேல அப்படி கிடையாது. மேக்ஸிமம் நீங்க யூவி டெம்பர் தான் போடுற மாதிரி இருக்கும். யூவி டெம்பர் போடுறப்போ உங்களுக்கு அந்த ஸ்பீக்கரோட ஹோல்ஸ்ல அதெல்லாம் போயிட்டு அந்த யூவி க்ளூ வந்து உள்ள போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனா ஃபிளாட் டிஸ்பிளேல அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்ல. 100 ரூபாய் டெம்பர் தான். அங்க நீங்க பாத்தீங்கன்னா 300 ரூபாய் 400 ரூபாய் அந்த மாதிரி ஹையா போயிட்டே இருக்கும். அதே போல இன்கேஸ் டிஸ்பிளே உடையுது அப்படின்னா கர்வ்டு டிஸ்பிளே வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். மினிமம் 5000க்கு மேல தான் இருக்கும். அதுவே ஃபிளாட் டிஸ்பிளேல அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் கிடையாது. நீங்க ஒரு 1500 ரூபாய் டிஸ்பிளே கூட வாங்கி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் இந்த 2 டிஸ்பிளேலையும் இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ். இதை பொறுத்து எது பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்ட்டு நீங்க தான் சொல்ல போறீங்க. மறக்காம கமெண்ட்ல எது பெஸ்ட் டிஸ்பிளேன்னு சொல்லிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் சம்பந்தமான இன்ஃபர்மேட்டிவான விஷயம்லாம் உடனே கிடைக்கும்.